தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். என்ன நமக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? எல்லாரும் கோரஸா சொல்லுங்க பார்க்கலாம். மைக்கில் வாசிங்கம்மா ஒரு வாட்டி. சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உங்களை சுற்றி, யாரை சுற்றி? நான் உங்களை சுற்றி அக்கினி மதிலாயிருந்து உங்கள் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம், அந்த சராசரங்களை படைத்த தெய்வம், அவர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சாதாரண ஆளு சொல்றது இல்லை. யார் அவரு? மோஸ்ட் ஹை, உன்னதமானவர் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அவர் சொன்னது மட்டும் நம்ம இங்க பேசுறோம்னா, ஏன்னா அவர் சொன்னாதான் ஆகும், அவர் கட்டளையிடாதான் நிற்கும். அவருடைய வார்த்தைக்கு தான் இங்க பவர் அதிகம். அல்லேலூயா. அதனால பவர்ஃபுல்லான ஒருத்தர் சொன்னா அது என்ன ஆகும்? என் வாழ்க்கையில அப்படியே பவர் பத்திக்கும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு நமக்கு இந்த வருஷத்துலன்னா, நம்மளை சுற்றி அக்கினி மதிலா இருந்து அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதன் அடிப்படையில் நம்ம புதிய வருஷத்துல ஒரு 5 காரியங்களை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இன்னும் ஒரு மேலான காரியம், விஸ்தாரமான காரியம், ஆழமான ஆவிக்குரிய சத்தியத்துக்குள்ள நம்ம கடந்து செல்ல போறோம். என்னது? ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி நம்ம என்ன பார்க்கிறோம்? வெளிப்பாடோடு செய்திக்கு கடந்து செல்ல போகிறோம். வாசிப்போம். லேவியர் ஆகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியர் ஆகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பழைய ஏற்பாடுல பக்கம் 131. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. ஆமா, என்ன சொல்றாரு ஆண்டவரே? பலிபீடத்துல அக்கினி எப்போது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா கவனிச்சிங்க. அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிச்சிங்க. ஐயா, இதுக்கும் இந்த வருஷம் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்க மாதிரி தோணுதா? யாருக்கா தோணுதா? இதுக்கு எனக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சரி, இப்போ நாம பலிபீடம்னா முதல்ல என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கு நமக்கு எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30-31 வசனம். பழைய ஏற்பாட்டுல 455 பக்கம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. என்னது? தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, பலிபீடத்தை செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி. போதும், நல்லா கவனி. இஸ்ரவேல் என்று பேர் இருப்பதாக என்று சொன்னான். நல்லா கவனிச்சிங்களா? ஒரு இடிஞ்சு போன பலிபீடத்தை அவன் என்ன பண்ணா? திரும்ப எடுத்து கட்டினான். நல்லா கவனிங்க. திரும்ப எடுத்து கட்டிட்டு இப்ப அந்த பலிபீடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான். என்ன பேர் வச்சான்? இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு பேர் வச்சான். இஸ்ரவேல் என்றது யாருங்க ஐயா? ஒரு கல்லோட பேராது? ஒரு மண்ணோட பேரா? இல்ல சிமெண்ட் பாக்கெட்டோட பேரா? இஸ்ரவேல் யாருன்ற பேரு? இஸ்ரவேல் என்றது யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பேரு. இனி யாக்கோபு இல்ல, உன் பேர் என்னது? இஸ்ரவேல் எனப்படும் சொன்னார். அப்போ ஆண்டவர் பலிபீடத்துக்கு இப்ப என்ன பேர் வச்சிருக்காரு? இஸ்ரவேல் வச்சுக்கிறார். நீங்கள நானும் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்ப நல்லா கவனிங்க. பலிபீடத்துல அக்கினி எப்போதும் பற்றி எரியணும், அது அவிந்து போகக்கூடாதுன்னா அப்போ பலிபீடம் யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ பலிபீடம்ன்றது யாரை குறிக்குது? உங்களையும் என்னையும் தான் குறிக்குது, நம்மளை தான் குறிக்குது. அப்போ பலிபீடம் யாரு? நான் தான் பலிபீடம். சொல்லுங்க, பலிபீடம் நான் தான் பலிபீடம். இந்த பலிபீடத்துல தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? அக்கினி எப்போது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னார். நல்லா கவனிங்க. அது ஒரு நாள் அவிஞ்சு போக கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் பலிபீடத்துல அக்கினி எரியணும்? பலிபீடத்துல ஏன் அக்கினி ஏன் எனக்குள்ள அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். யோசனை பண்ணி பாருங்க.
அதனால தான் இந்த வருஷம் கொடுத்துருக்காரு பாருங்க. அக்கினி மதிலா இருப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மதில் எப்போவும் நம்ம கூட தானே இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அக்கினியா என் கூட இருப்பேன்னு சொன்னார், உங்க கூட இருப்பேன்னு சொன்னார். அப்போ இந்த பலிபீடத்தில் அக்கினி இருக்கணுன்ற கட்டளைய நாம மறந்துட்டோம். ஆனா கட்டளை கொடுத்த தேவன் மறந்தாரா? மறக்கல. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு? அவர் சொன்ன வார்த்தையின்படியாக பலிபீடமாகிய நமக்குள்ள அவருடைய அக்கினி வாக்கு தத்தத்தை கத்த என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்து இருக்கிறார். நான் இந்த வருஷத்துல உங்க கூட எப்படி இருப்பேன்? அக்கினி முதலா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அக்கினி இந்த பலிபீடத்துல எரியும் போது, எனக்குள்ள எரியும் போது என் வாழ்க்கையில என்ன நடக்கும்? அக்கினின்னு சொல்றாரு, அது என்ன? நிஜமாலே நெருப்பா? இல்ல நிஜமாலே நெருப்புனா நம்ம சுற்றுவோமே, இல்ல எரிஞ்சு போயிடும், நம்ம பாடியெல்லாம் பொசுங்கிரும், துணி பொசுங்கிரும், தலைமுடி பொசுங்கிரும். ஆச்சே, நான் அப்புறம் சிக்கன் ஃப்ரை மாதிரி ஆயிடுவேனே, தந்தூரி மாதிரி. இல்லை, அதுக்கா ஆண்டவர் அக்கினியை பற்றி வைக்கிறார். அப்போ அக்கினின்றது எதை குறிக்குது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஆமே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஆமே. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள். நல்லா கவனிங்க, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. நல்லா கவனிச்சீங்களா? அக்கினி இப்ப யாரை நிரப்பிச்சு? சீசர்களை நிரப்பிச்சு. மேல் வீட்டு அறையில ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக காத்திருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்ப அக்கினி என்ன பண்ணிச்சு? எல்லார் மேல இறங்குச்சு. அந்த அக்கினி என்னன்றது தான் இப்ப அந்த வசனத்தை தான் சிஸ்டர் வாசிச்சாங்க. என்ன வாசிச்சாரு? பரிசுத்த ஆவி எல்லாரையும் நிரப்பிற்று. அப்ப பரிசுத்த ஆவி தான் வசனம் என்ன சொல்லுது? அக்கினி அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் அக்கினி மதிலா இருந்து உங்களை பாதுகாப்பேன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, பரிசுத்த ஆவியினால உங்களை என்ன பண்ண போறாராம்? ஆண்டவர் நிரப்ப போறார். நிரப்பப்படாதவர்களை இனிமே நிரப்ப போறார். நிரம்பினவர்களை இன்னும் அவங்க பாத்திரத்தை நிரம்பி வழியும்படியா என்ன செய்ய போறாரு? ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். அப்ப நல்லா கவனிங்க, பலிபீடம்னா நானு ஐயா, அக்கினின்னா யாரு? பரிசுத்த ஆவி, என் தேவனை குறிக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, என் தேவன் எனக்குள்ள எப்படி இருக்க போறாராம்? அக்கினியா எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிய போகிறார். அப்போ அக்கினியா என் தேவன் எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே தினந்தோறும் இருக்கும்போது ஒரு நிமிஷம் கூட எனக்குள்ள தேவனுடைய ஆவி அவியாதபடிக்கு நான் காத்து கொள்ளும் போது அந்த அக்கினி எனக்குள்ள பற்றி எரிந்து கொண்டே இருந்தா என் வாழ்க்கையில என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். சுருக்கமாக நம்ம சில வசனங்களை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க கடந்து செல்வோம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ? நல்லா கவனிங்க, பலிபீடம் என்ன பண்ணுதான்? காணிக்கைய பரிசுத்தமாக்குறது. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் தான் யாரையா? பலிபீடம். இந்த பலிபீடத்தில் அக்கினி பரிசுத்த ஆவியாகிய அந்த தேவாதி தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணும்போது, எனக்கு அக்கினி மதிலாய் அவர் இருக்கும்போது அவர் என்ன பண்றாராம்? நல்லா கவனிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துகிறார், என் பிள்ளையை பரிசுத்தப்படுத்துகிறார். எதுக்காக பரிசுத்தப்படுத்துகிறாரு? வாசிப்போம். ஏசாயா என்ன சொல்றாரு பாருங்க. அவரை கேட்டா சொல்லுவாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவாரு பாருங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். நல்ல கவனிங்க, இங்க ஏசாயா பதறான். ஆண்டவர் திடுதிப்புன்னு அவன் போய் ஜெபம் பண்ண போனான். அவன் எப்பவுமே கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய நேரங்களில் நம்மளாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் சபையில் சொல்லுவாங்க பாஸ்டர்மாருங்களாம், ஏசு இந்த இடத்துல இருக்காரு, ஏசு நம்ம மத்தியில் உலாவுறாரு. இவங்க சும்மா கம்பி கட்டுற கதைலாம் விடுவாங்க. எத்தனை பேர் சொல்கிறாங்க? உண்மைதானே? டிவிலெலாம் நீங்கள் பாருங்கள், யூடியூப்லலாம் பாருங்கள், எத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க? எல்லா பாஸ்டர்மாரையும் கிளிக்கிறாங்க. உண்மைதானே?
அந்த மாதிரி கிழிச்சதை கேள்விப்பட்ட ஆள் யாரு? இந்த ஏசையா. நல்லா கவனிங்க. இங்க வரும்போது அவர் தீர்க்கதரிசியில், அவர் நம்மளை போல ஒரு சாதாரண ஆளு தான். தேவாலயத்துக்கு எல்லாரும் போல ஜெபிக்க வந்த மனுஷன் தான். நல்லா கவனிங்க. இங்க வரும்போது திடுதிப்புன்னு என்ன ஆகி போச்சு? தேவாலயத்துல ஏசப்பா முன்னாடி தோன்றிட்டார். நல்லா கவனிங்க. அவருடைய வஸ்திர தொங்கலால தேவாலயம் நிரம்பி இருக்கு. திடுதிப்புன்னு ஏசப்பாவை பார்த்த உடனே இவனுக்கு அடிச்சுக்குது மனசெல்லாம். என்னன்னு, ஆஹா, நாம இது வரைக்கும் கேள்விப்பட்டதெல்லாம் என்னது? உண்மைதான். ஊழியக்காரங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். தேவாலயத்தில் தேவன் உலாவி கொண்டு இருக்கிறார் என்றது உண்மைதான். எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறீங்களோ உங்க மத்தியில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது உண்மைதான். என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்துல நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது உண்மைதான்ன்றது இப்பதான் தெரிய வந்தவொடனே இப்ப ஐயாக்கு ஒண்ணு தெரிய வருது. என்னது? கொஞ்சம் முன்னாடி தான் ஃப்ரெண்டு கிட்ட கெட்ட வார்த்தையை பேசிட்டு வந்தேன். என்னது? துதிக்கிற இந்த வாயால நான் என்ன பேசிட்டு வந்தேன்? கெட்ட வார்த்தையை பேசிட்டு வந்தேன். அதனாலதான் அவன் சொன்னான். அந்த முத வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். நல்லா கவனிச்சிங்களா? என்ன சொல்றான்? நான் அசுத்த உதடுகளோ மனுஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாயை என்ன பண்ணிட்டேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அசுத்தமாக்கிட்டேன், கெடுத்துக்கிட்டேன். மற்றவெல்லாம் கெட்ட வார்த்தை பேசும்போது நானும் கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டேன்? கொஞ்சம் பேசிவிட்டேன். இப்போ ஆண்டவர்கிட்ட வந்த உடனே, பரிசுத்த தேவன் வந்த உடனே என்ன பண்றாரு? காட்டி கொடுக்குறாரு. என்கிட்ட இருக்க அழுக்க காட்டி கொடுக்குறாரு. இப்போ ஏசையா கிட்ட எங்க அழுக்கு வந்துருச்சு? வாயில வந்துருச்சு. அப்போ கண்ணுல பார்த்தா சொல்லுங்கய்யா, வாயில பேசினதுக்கு வாயில அசுத்தம் வந்துருச்சு இல்ல? கெட்ட வார்த்தை பேசினேன், கோபமா பேசினேன், திட்டினேன், சபிச்சேன், நாசமா போயிருவ, நீ ஒண்ணுமே இல்லாம போயிருவ, உன் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அப்படி சபிக்கிறது ஏசப்பா நமக்கு சொன்ன வார்த்தையா? என்ன சொன்னாரு பேதுரு? என்ன சொன்னாரு? நீங்க ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவங்க, அதனால உங்க வாயிலிருந்து என்னதான் வரணும்? ஆசீர்வாதம் தான் வரும். யாராச்சும் எப்பயாச்சும் யாரையா சபிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, உண்மையை சொல்லணும். ஆண்டவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. யாராச்சும் நமக்கு பிரியமில்லாதது செய்யும்போது, நமக்கு எதிராக செய்யும்போது, நமக்கு படுகுழியை வெட்டும்போது, வெட்டியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, விரோதமா நடந்திருப்பாங்க, இல்லைலாம் சொல்லலை, ஏமாத்திருப்பாங்க. உங்க வாயில என்ன வந்தது? என் வாயில என்ன வந்தது? நாசமா போயிரு. என் பணத்தையே ஏமாத்துற, மண்ணோட மண்ணா போயிரு. எத்தனை பேர் மண்ணை தூத்தி விட்டாலாம் இருக்கீங்க? எத்தனை பேர் திட்டிருப்பீங்க? என் பிள்ளையாட அடிச்ச உன் கை ஒடிஞ்சு போக, என் பிள்ளை மேல வண்டி ஏத்தன நாசமா போக, இல்ல உனக்கு குழந்தையே பிறக்காது, உனக்கு இது நடக்காது, அது நடக்காது, உன் சந்ததியே உனக்கு இதுவா இருக்காது, அதுவா இருக்காது. எத்தனை பேர் சொன்னீங்கய்யா? சொல்லுங்க. இதெல்லாம் என்னது? சொல்லுங்க. துதிக்கிற வாயில சபிக்கிறது வரலாமா? சொல்லுங்க. வருஷம் ஸ்டார்டிங்கில் இருக்கும், கரெக்டாக சொல்லணும். இனிமேல் வரணுமா? வருமா? பிள்ளை எவ்வளோ சேட்டை பண்ணாலும் வரக்கூடாது. புருஷன் எவ்வளோ சேட்டை பண்ணாலும், புருஷன் வந்து அடித்தானா? சொல்லுங்கய்யா. நானே சொல்கிறேன், ஐயா கொஞ்சம் அடிச்சு பாருங்க என்ன சொல்கிறான்னு. அப்போ என்ன பண்ணுவீங்க? வரக்கூடாது. ஒருவேளை பொண்டாட்டி கொஞ்சம் காரம் போட்டாங்கன்னா, எக்ஸ்ட்ரா குழம்புல உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டாங்கன்னா வரவே கூடாது. கூப்பிட்ட உடனே வரல, என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கய்யா. கவனிச்சிங்களா? ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, சொல்லி கொடுக்குற. வாயினால் எப்படி பாவம் வருது? பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமேல் சபிப்பீங்களா? யாரையாச்சும் யாரையா திட்டுவீங்களா? யாரையா காரி துப்புவீங்களா? நீங்கள் யாரெல்லாம் துப்புனீங்களோ அந்த எச்செல்லாம் ஏசப்பா மூஞ்சில தான் போய் வந்துச்சு. பைபிள் வாசிச்சு பாருங்க. நீங்கள் பைபிளைய நீங்கள் யாரெல்லாம் கொம்பு எடுத்து அடிச்சிங்களோ அந்த அடியெல்லாம் ஏசப்பா மேலே விழுந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் அருவா எடுத்து வெட்டினீங்களோ அதெல்லாம் வார அடியாக அவர் முதுகில் விழுந்துச்சு. இதெல்லாம் என் பிள்ளைங்க செஞ்ச பாவம். என் பிள்ளைங்க திட்டாங்க, அதனால் ஏசப்பா எல்லாரும் திட்டினாங்க. என்ன பண்ணாங்க? வைதாங்க. கெட்ட வார்த்தைலாம் பேசுனாங்க. ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா கேட்டாங்க. சொல்லுங்க, நம்ம யாரையா பேசியிருக்கோமா? நாம தான். அது ஏசப்பாவை கேட்டது யார் தான்? அங்கே நம்ம பேரை போட்டு வாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க ஐயா, யாரையா பேசியிருந்தா ஸ்டார்டிங்லேயே போய் சொல்லிடுறேன். ஏசையா பதறான் பாருங்க. அந்த பதட்டம் நமக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இனிமேல் என் வாயால் யாரையும் திட்ட மாட்டேன். என்ன ஒன்றா பண்ணட்டும், ஏசப்பா பார்த்துப்பார். அவர்கிட்ட விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. நீங்கள் நம்ம யார் தான்? உங்களுக்கு ஆண்டவர் ஜபத்தை சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? உங்களை சபிக்கிறவங்களை சொல்லுங்க, கூட சபிக்க சொன்னாரா? உன்னை ஒரு கன்னத்தில் அரைஞ்சா
அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே செருப்பு எடுத்து அடிச்சிட்றா, தொடப்பக்கட்டி எடுத்து அடிச்சிட்றான்னு சொன்னாரா? சொல்லுங்க ஐயா. உங்ககிட்ட தான் பேசுகிறேன் ஐயா, தூங்குறவங்ககிட்டயே பேசுகிறேன். தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ சொல்லுங்க, சபிக்கிறவங்களை என்ன பண்ண சொன்னார் ஏசப்பா? ஆசீர்வதிக்க சொன்னார். ஆசீர்வச்சிருக்கோமா? உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவங்களுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணணும்? பண்ணியிருக்கோமா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு தேவ ஆலயத்தில் திடீர்னு தேவன் தோன்றுனாதான் நான் கொஞ்சம் என் உடம்பு ஆடும் ஏசையா மாதிரி நினச்சிங்கன்னா ஜென்மத்துக்கு ஆடாது. ஏன்னா ஏசப்பா யார் மூலயமா தான் பேசுவார்? ஊழியக்கார மூலயமா பேசுவார். நேராக வந்து பேசும்போதும் பேசுவார். பல நேரங்கள் யார் மூலயமா தான் பேசுவார்? ஆமாம், அன்னைக்கு இருந்தது மோசே, அன்னைக்கு இருந்தது எலியா, அன்னைக்கு இருந்தது எலிசா, அன்னைக்கு இருந்தது சாமுவேல். அப்படி பரிசுத்தவான்கள் மூலமாக தான் கர்த்தர் இடைப்பட்டார். அதனால தான் ஆபிரகாம் சொன்னார், ஒருத்தன் நரகத்திலிருந்து கூப்பிட்றான், ஆபிரகாமே அந்த செத்து போன அந்த லாசருவே எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க, நான் தான் நரகத்துக்கு வந்துட்டேன், என் கூட பிறந்தவங்க ஒரு 5 பேர் இருக்காங்க, இவன் போய் சொன்னான் அவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லும்போது ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? அங்கே மோசே இருக்காரு, எலியா இருக்கிறாரு, அங்கே பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க சொல்றதுக்கு ஒருத்தன் கேட்கலன்னா செத்து போன ஒருத்தன் உயிரோடு எழும்பி போய் சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்போ நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் கீழ்ப்படியத்துக்கு ஆண்டவர் யார் மூலியமா பேசுவாராம்? ஊழியக்காரன். ஊழியக்காரன் பேச்சு கேட்குறீங்களா? எத்தனை பேர் என்ன திட்டினீங்க? இந்த ஆளுக்கு வேறு வேலையே கிடையாது. இந்த பக்கம் பேசுகிறான் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறான், அந்த பக்கம் பேசுகிறான் வீட்டுக்காருக்கு சப்போர்ட் பண்ணுறான், இப்படி வந்தால் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறான். திட்டினீங்களா இல்லையா? ஒத்துங்க. எதை கேட்டால் வாங்கி கொடுத்தானா? இவன் இதை பண்ணலாம் பிரதர், அதை பண்ணலாம் பிரதர். யோசிச்சு பாருங்க ஐயா, ஊழியக்காரன் மூலிமா கர்த்தர் பேசுவார் ஐயா, கர்த்தர் பேசுவார். சரிங்களா? கர்த்தர் பேசுனது அன்றைக்கி அவன் அசட்டை பண்ணதுனால தான் நரகத்தில் அவன் வேதனைப்பட்டான். கர்த்தர் பேசுனதை கேட்டதுனால தான் பிச்சைக்காரன் அந்த லாசரு ஆபிரகாம் மடியில் போய் இளைப்பாடுறான். ஐயா, யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க முக்கியம் இல்லை, எதுக்கு செவி கொடுக்குறீங்க, எதுக்கு கீழ்ப்படி இருந்தால் முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சின்ன பிள்ளைகிட்டேருந்து வரும், பெரிய ஆளுகிட்டேருந்து வரும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த உடனே அவன் வாயில் செஞ்ச பாவம்லாம் இப்போ அவன் கண்ணுக்கு முன்னாடி வருது. பதறான். ஏன்னா பரிசுத்த தெய்வம், பரிசுத்த தெய்வத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது, அவ்வளோதான், நான் எரிஞ்சு சாம்பலாயிருவேன்னு நினச்சி பதறும்போது இப்போ ஒரு கேருபீன் வந்து சேராபீன் வந்து என்ன பண்ணுறாரு? அடுத்த வசனம் வாசிமா. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தி ஆனது என்றான். நல்லா கவனிச்சிங்களா? எங்க இருந்து எத்தனை வந்தாரு நெருப்ப? சொல்லுங்க, எங்க இருந்து எத்தனை வந்தாரு? இப்போதானே சிஸ்டர் வாசிச்சாங்க. பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு எத்தனை? 10 எத்தனை வந்தாரு? 1. எந்த பலிபீடம்? பலிபீடம்ன்றது யாரு? நான் தான் பலிபீடம். கவனிச்சிங்க, நான் தான் பலிபீடம். இந்த பலிபீடத்தில் இயேசு தங்கி இருக்கும்போது இந்த இயேசு எனக்குள்ள ஒரு பாவத்தை நெருங்க விட மாட்டார், என் வாயில கெட்ட வார்த்தை பேச விட மாட்டார், என் கண்ணு கெட்டதை பார்க்க விட மாட்டார், என் மண்டைக்குள்ள கேவலமான சிந்தைகளை எதுவும் போக விட மாட்டார். யோசனை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏன் பலிபீடத்தில் அக்கினி எரியணும்னு சொன்னாரு? ஏன்னா உனக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஏசையா மாதிரி திடீர்னு கெட்ட வார்த்தை பேசுகிற ஃப்ரெண்டுங்க சில பேர் ஊரில் இருக்காங்க. ஏன்னா நீ வாரத்துக்கு 1 நாள் தான் 2 மணி நேரம் தான் சபைக்கு வர, மீதி நேரம்லாம் எங்கே தான் இருக்க? ஆஃபீஸில் இருக்க, வேலை செய்கிற இடத்துக்கு போகிற, ஃப்ரெண்டை பார்க்குற, கொஞ்சம் ஊரை சுற்றுற, கொஞ்சம் அப்படி இப்படின்னு எல்லோரும் கூட இருக்க. அந்த ஆவி ஒன்று பிடிச்சிரும். என்னது? கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க கூட பேசுனா நம்ம வாயில் என்ன வரும்? கெட்ட வார்த்தை தான் வரும். நல்லா கவனிங்க. சினிமா கூட பார்க்குற ஒரு ஆள் கூட போனீங்கன்னா என்ன ஆவி வரும்? நம்மளும் சினிமா பார்க்குறது தான் ஆகும். அப்புறம் சொல்லுங்கள், ஆமாம் தானே? ஒரு வேசி பிரியன் விபச்சாரத்தில் பிரியமாக இருக்கு, அவங்க கூட பழகுனா அதுதானே வரும். சொல்லுங்க ஐயா, உண்மை தானே? சீட்டாரவங்க கூட பழகுனா வரும், உண்மை. அது ஆவி. அந்த ஆவி துரத்தப்படுற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நல்லா கவனிக்குவோம். இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எனக்குள்ள இந்த அசுத்தங்களாம் நெருங்கக்கூடாதுன்னு நீங்களாம் நானும் நினச்சா இன்னைக்கு எனக்கு என்ன தேவை? எனக்குள்ள அக்கினி பற்றி எரியணும்.
என் இயேசு எனக்குள்ள வாசம் பண்ண, நான் தான் பலிபீடம், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த பலிபீடம் எப்போது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எதனால? இயேசுவின் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். எந்த ஒரு மனுஷன் எப்போது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அவனோட பலிபீடத்துல அந்த அக்கினி எரிந்து கொண்டோ இருக்குதோ, அவன் வாழ்க்கை பரிசுத்தமா இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் பரிசுத்தமாவான். ஏன்னா கடைசி மெசேஜ் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. அவர் பரிசுத்தரையா, நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்க சொல்லிட்டாரு. அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படணும்னா அவரை போல பரிசுத்தமா இருக்கிறவங்க தான் போக முடியும். அப்ப இன்னைக்கு உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அக்கினி பதிலா இருந்து உன்னை நானு பாதுகாப்பேன். வீட்டை விட்டு வெளியே போற புருஷனுக்கு பாதுகாப்பு யாரு? ஏசப்பா தான். அவனை எந்த அசுத்த ஆவி பிடிக்க கூடாது, எந்த கேவலமான காரியங்கள் பிடிக்க கூடாது. பொண்டாட்டி வெளியே போறாங்க, பிள்ளைங்க வெளியே போறாங்க. யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பரிசுத்த தெய்வம் நம்மளை, நம்ம பிள்ளைங்களை, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கலாம். ஒருத்தராலையும் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியாது. அதனாலதான் ஆண்டவர் யாருக்கும் பின்னாடி செக்யூரிட்டி வைக்க சொல்ல என்ன சொன்னார்? எல்லாரும் பரிசுத்த ஆவியால நிரம்புங்க, பரிசுத்த ஆவியால நிரம்புங்க. உங்க பலிபீடத்துல ஏசப்பா எப்போதும் தங்கி இருக்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்களை ஒரு தீங்கு தொடாது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் செய்ய போறீங்க? இனி பாவம் நெருங்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா பரிசுத்த அக்கினி உங்களுக்குள்ள பற்றி இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட இடம் கொடுங்க. ஏன் அபிஷேகத்துல நிரம்புங்க சொல்றோம்? பரிசுத்த ஆவியை பெறாதவங்க கேளுங்க சொல்றேன். நீங்க கேட்கலன்னா பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. உங்களால அபிஷேகத்துல நிரம்ப முடியலன்னா உங்களால பிசாசை ஜெயிக்க முடியாது. நீங்க தோத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்பப்ப தேவாலயத்தில் இந்த மாதிரி ஒரு வசனம் கொடுத்தோன்னு அப்படியே நடுங்க உள்ளுக்குள்ள. ஐயோ, நாம நேற்றுக்கு தானே இப்படி பண்ணிட்டு வந்தோம், வீட்டில் இப்போதானே அதை பேசிட்டு வந்தோம், நேற்றுக்கு தானே ஃப்ரெண்டு கூட போய் இப்படி சுத்திட்டு வந்தோம், ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுறாரு. ஒரு நடுக்கம் ஏன் வருது ஒருத்தனுக்குள்ள? ஏன்னா அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவி இருந்தா அவர் தான் சுத்தப்படுத்திடுவாரு. அந்த இடத்துக்கே போக விட மாட்டார், அந்த ஆளையே பார்க்க விட மாட்டார். அது இல்லடா உன் வீடு, போடா இங்கே போ, ஜெபிக்கிற இடத்துக்கு போ, ஆராதிக்கிற இடத்துக்கு போ, பைபிள் எடுத்து வாசி போ அப்படின்னுவார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஐயா, பரிசுத்த ஆவி எதுக்கு தேவையா? என்னை பரிசுத்தப்படுத்த எனக்கு தேவையா? அக்கினி ஏன் என் பலிபீடத்தில் எரிக்கணும்? அந்த அக்கினி எதனால் பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும்? அப்போ அந்த அக்கினி எரிஞ்சாதான், இந்த பலிபீடத்தில் அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி எரிந்து கொண்டே இருந்தாதான் கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்துவார். யாரு? கர்த்தர் என்ன வாயை பரிசுத்தப்படுத்துவார், என் கண்ணை பரிசுத்தப்படுவார், என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துவார், என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவார், என் கையை பரிசுத்தப்படுத்துவார், என் காலை பரிசுத்தப்படுத்துவார். இனி உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் என்ன ஆண்டவர் என்ன சொல்லுவார்? பரிசுத்த கூட்டம் சொல்லுவார், பரிசுத்தவான் சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக ஏன் உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவனுடைய அக்கினி பற்றி எரியணும்? ஏன் தேவன் அக்கினி முதலாய் நமக்குள்ள இருக்கணும்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக, நம்முடைய கிரியைகள், நம்முடைய அவயங்கள் எல்லாம் பரிசுத்தமாகணும்னா இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். நான் ஏசப்பா ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி கோபக்காரனா இருந்திருக்கலாம், எரிச்சல் உள்ளவனா இருக்கலாம், கீழ்ப்படியாதவனா இருக்கலாம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள இருந்தா நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படலை. ஈஸியா காட்டி கொடுத்துறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. கோவப்படுறீங்களா? அப்ப நம்ம யாரு? பரிசுத்த ஆவியே பெறல. பலிபீடம் நான் தான், ஆனா அக்கினி வரல. இன்னும் ஏசப்பாங்கிற அக்கினி எனக்குள்ள வரல. அந்த அக்கினி வந்துச்சுன்னா என் வாயில கெட்ட வார்த்தை வராது, கோபம் வராது, சபிக்கிறது வராது, திட்டது வராது. அப்போ வருதுன்னா காரணம் என்ன? எனக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை அப்படின்றத ஒத்துக்கிறோம். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள இருந்தார், அக்கினியா இருந்தார், ஆனால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். ஆமென். அவனுடைய சரீரத்திலிருந்து, நல்லா கவனிங்க, அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும், அதாவது அவனுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. நல்லா கவனிச்சீங்களா? ரெண்டாவது என்ன பாருங்க ஐயா, எதுக்காக அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்? ஐயா, உனக்குள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருந்தா உன்னை அறியாம உன் ட்ரெஸ்ஸை யாரா தொட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன வரும்? வியாதியா இருக்கிறவன் தொட்டா வியாதி நீங்கி போயிடும். பிசாசு பிடிச்சவன் தொட்டானா என்ன ஆயிரும்? பிசாசு அவனை விட்டு ஓடி போயிடும். நீ பலிபீடமா இருந்தா, அந்த பலிபீடத்துல ஏசப்பா அக்கினியா உனக்குள்ள பற்றி எரிந்து கொண்டு இருந்தா, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்குள்ள எனக்குள்ள இருந்தா, ஐயா என் வாழ்க்கையில எப்படிதான் இருக்கும்? நான் போற இடம்லாம் வியாதியஸ்தரை சுகமாவாங்க,
நான் போகிற இடத்துல பிசாசு பிடிச்சவன் இருந்தால் உள்ள இருந்து பிசாசு என்ன பண்ணும், ஓடி போயிடும், ஜனங்க விடுதலை ஆவாங்க. இன்னைக்கு என்கிட்ட அப்படி இருக்கா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. என்கிட்ட எப்படி இருக்கா? வசனம் சொல்லுது, பவுல் கூட அந்த ட்ரெஸ் எடுத்து போடல. பவுலோட ட்ரெஸ் வேற யாரோ எடுத்து போட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. அவன் ட்ரெஸ்ஸை எடுத்து வியாதியஸ்தர் மேலே அப்படி போட்டாங்க. போட்ட உடனே என்ன ஆகி போச்சு? வியாதி சுகமாகி போச்சு. பிசாசு பிடிச்சவன் மேலே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டாங்க, என்ன ஆகி போச்சு? பிசாசு ஓடி போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்டாங்க. யாரு? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 12 வருஷமா கஷ்டப்பட்டா. என்னாச்சு? அன்னைக்கே அந்த நிமிஷமே அவளுக்கு அற்புதம் நடந்துச்சு. பேதுருடைய நிழல் பட்டு எல்லாரும் சுத்தமானாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் நிழலுக்கே ஆண்டவர் இவ்வளோ பவர் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. உங்கள் ட்ரெஸ்ஸுக்கே இவ்வளோ பவர் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஏன் தான் இப்படி மக்கு மாதிரி இருக்கோமே தெரில. யோசனை பண்ணி பாருங்க. நம்மளை அவர் சூப்பர் ஹீரோவாக பார்க்குறாரு ஐயா. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? இன்னமும் நினச்சிக்கிட்டேன், நான் ஒரு டம்மி பீஸு, நான் ஒன்றுத்துக்கு ஆகாதால, ஒன்றுத்துக்கு ஆடு மேய்க்கிறவனை தான் ஐயா அரசனாக்குனாரு, குடியில் தள்ளவனை தான் ஆண்டவர் அதிபதியாக மாற்றினார் ஐயா. நீங்கள நான் சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தான் இயேசுவுக்கு தேவை. சொல்லுங்க, நான் தான் இயேசுவுக்கு தேவை. அல்லேலூயா. எனக்குள்ள இயேசப்பாவுடைய அக்கினி பற்றி எறிந்தா என் இந்திய தேசத்துக்கு, என் ஊருக்கு, என் பட்டணத்துக்கு, என் மாவட்டத்துக்கு நான் தான் யாரு? பலிபீடம். என்னை கொண்டு தான் வியாதியஸ்தரை சுகமாக்க ஆண்டவர் வச்சிருக்காரு. என்னை கொண்டு தான் என் ஊரில் இருக்க எல்லா பொல்லாத ஆவியை துரத்த ஆண்டவர் என்னை வச்சிருக்காரு. என் நிழல் பட்டு தான் ஜனங்க சுகமாகத்துக்காக என்னை அழைச்சிருக்காருன்றத ஏன் இன்னும் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ 2 காரியத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 1, ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு இந்த பலிபீடத்தில் என்ன இருக்கணும்? அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். 2வது, வியாதிகள் நீங்க, பிசாசின் பிடியில் இருக்க ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவதற்கு இன்னைக்கு நமக்குள்ள என்ன வேணும்? பரிசுத்த அந்த அக்கினி பற்றி எரியணும். அல்லேலூயா. 3வது ஒன்று பார்த்துட்டு நாம் ஜெபத்துக்குள்ளே போவோம். அடுத்த வாரம் மீதியை பார்க்கலாம். ஓகே. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமா, நல்லா கவனிங்க. நான் பலிபீடம் தான் ஐயா. அக்கினி ஆகிய பரிசுத்த ஆவியானக்குள்ள இருந்தா நான் போற இடத்தெல்லாம் என்ன பண்ணிடுவேன்? சொல்லுங்க. நான் போற இடத்தெல்லாம் நான் நிரப்பிடுவேன். என்ன பண்ணுவேன்? நிரப்பிடுவேன். அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கேஸ் ஸ்டவ் என்ன எத்தனை பேர்லாம் பார்த்துருக்கீங்க? இப்போ பர்த்டே கொண்டாடின ஆட்கள்லாம் எத்தனை பேர் கை தூக்குங்க? பர்த்டே எத்தனை பேர் கொண்டாடி இருக்கீங்க? வெட்டிங் டேலாம் எத்தனை பேர் கொண்டாடி இருக்கீங்க? கேக்கில் மெழுகுவத்தி வச்சுருக்கீங்களா? எப்போ வச்சு கொளுத்திருக்கீங்களா? நெருப்பு வச்சோடனே மெழுகுவத்தி என்ன பண்ணுது? எரிக்குது. அப்போ நீங்கள் தான் நெருப்பு. உங்களுக்குள்ளே தான் பரிசுத்த ஆவி இருக்கார். நீங்கள் போன இடத்தெல்லாம் எத்தனை வாட்டி அடிச்சிங்க? எத்தனை வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருக்கீங்க? அங்கெல்லாம் எதா எரிஞ்சுதா? புகையாச்சும் வந்துச்சா? என்னையா அப்புறம் ஜெபிக்கிறீங்க? என்ன ஜெபிக்கிறீங்க? இங்கே பாருங்க, பவுல் போறாரு, பிரசங்கம் பண்றாரு, வசனம் சொல்லுது எல்லாரும் பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டாங்க. பேதுரு போனாரு, இப்போ கொர்நேலியு வீட்டுக்கு பிரசங்கம் பண்ண போனாரு. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவனுக்குள்ள இருக்க பலிபீடத்துல இவனுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவி என்கிற அக்கினி எரிந்து கொண்டு இருந்தது பாருங்க. அது அப்படியே எல்லாரையும் பற்றி பிடித்தது, எல்லாரையும் நிரப்பிச்சு. உங்க ஜெபம் எப்படிப்பட்டது ஐயா? உங்க ஜெபம் எப்படிப்பட்டது? யோசனை பண்ணி பாருங்க. நான் ஜெபிக்க போனால் அந்த இடத்துல இருக்கிற ஆளெல்லாம் எனக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியால நிரப்பப்படுவாங்க. சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் வாயை திறந்து ஏசப்பா பத்தி பேசினாலே ஜனங்க நிரப்பப்படுவாங்க. வசனம் ப்ரூவ் பண்ணுது. பேதுரு பேசினா, இயேசு கிறிஸ்து கூட இல்லை, யாரு? பேதுரு. ஒரு சாதாரண மீனவன் பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாரையும் பரிசுத்த ஆவியினால கர்த்தர் நிரப்பினார். பரிசுத்த ஆவினா என்னது? அக்கினி. அந்த அக்கினி எல்லாரையும் நிரப்பிச்சு. உங்ககிட்ட இருக்க அக்கினி என்ன அக்கினி? என்கிட்ட இருக்க அக்கினி என்ன அக்கினி? நமக்குள்ள எரியிற அக்கினி என்ன? அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டாமா? எனக்குள்ள இருக்கிற இயேசு அனைவருக்குள்ள கடந்து செல்ல வேண்டாமா? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இன்னும் நம்ம சரியான முறையில் இன்னும் தேடலை. என்னது? சரியான முறையில் இன்னும் நம்ம பலப்பட வேண்டிய விஷயத்தில் பலப்படல. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தில், குப்பை விஷயத்துக்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படியே பிடிச்சி நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. போராட வேண்டிய விஷயமே இதுதான். எனக்குள்ள பரிசுத்த ஆவி எரியணும். எனக்குள்ள நான் எங்க வீட்டுக்கு போனாலும் அந்த இடத்துல பரிசுத்த ஆவி என்ன பண்ணணும்? எல்லாரையும் தொடணும். வியாதியஸ்தவனை தொட்டவனே சுகமாகணும். பிசாசு பிடிச்சவன் தொட்டவனே சுகமாகணும். யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் நம்மளை எப்படி அழைக்கிறார் பாருங்க ஐயா. எப்படி அழைக்கிறார் பாருங்க ஐயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வருஷம் கொடுத்தீங்களே, வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. என்ன வார்த்தை கொடுத்தீங்க? நான் உங்களை சுற்றி
அக்கினி மதிலா இருந்து உங்கள் நடுவிலே நான் மகிமையாக வீற்றிருப்பேன் என்று சொன்னீரே. நான் தானே உங்க பலிபீடம். இந்த பலிபீடத்தில் அக்கினி அவியக்கூடாது சொன்னீங்களே. எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி எனக்குள்ள எப்போது நீ எரிந்து கொண்டே இருக்க, எனக்குள்ள எப்போது தங்கி தாபரித்து கொண்டே இருக்க, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லி பாருங்க. இன்றிலிருந்து கர்த்தர் உங்க வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவார். இன்றிலிருந்து உங்க ட்ரெஸ் பட்டா கூட சில பேர் சுகமாவாங்க. இன்னைக்கு உங்க ட்ரெஸ் பட்டா கூட பிசாசு ஓடும். இன்னைக்கு நீங்க போய் நிக்கிற இடத்துல கர்த்தர் அப்படியே பிரசன்னத்தை நிரப்புவார், ஊற்றுவார். ஜனங்கள் பரிசுத்த ஆவியால நிரப்பப்படுவாங்க. அல்லேலூயா. உங்க ஜெபத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை மாற்ற விரும்புகிறார். நீங்க ஒரு சபைக்கு போய் சும்மா ஜெபம் பண்ண உட்காந்தாலே சபை நிரம்பும். நீங்க ஒரு சின்ன ஒரு வீட்டுக்கு போய் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணாலும் அப்படியே பிரசன்னம் ஊற்றப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய போறோம்? எத்தனை பேருக்கு இது வேணும்? எத்தனை பேருக்கு இது வேணும்? இன்னும் 3 காரியம் இருக்குது. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் பார்ப்போம். நேரம் போதாது. நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று எல்லாரும் எழும்பி நின்று இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததை உரிமை பாராட்டி கேளுங்க. சும்மாலாம் ஆண்டவர் கொடுக்கல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சும்மா கொடுக்கல. ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். ஏதோ ஒரு காரியத்தை உங்களை கொண்டு செய்ய போகிறார் பிரதர். உங்களை கொண்டு தான் செய்ய போகிறார் பிரதர். சிஸ்டர் உங்களை கொண்டு தான். தம்பி தங்கச்சி சின்ன பிள்ளைகளா உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். உங்களை ஏசப்பாட்ட கரத்துல விட்டு கொடுங்க. ஏசப்பாட்ட விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நீங்க தான் பலிபீடணும். அந்த பலிபீடத்துல உங்க பேர் தான் எழுதியிருக்கு. இன்னைக்கு அந்த பலிபீடம் செப்பனிட பண்ணும். ஒருவேளை 2025 வருஷத்துல உங்க பலிபீடம் இடிஞ்சு போயிருக்கலாம், பலவித காரியத்தினால தகர்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, எலியா வந்தபோது அந்த இடிந்து போன தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். அதுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். இன்னைக்கு கர்த்தர் உங்க ஊழியக்காரன் மூலமாக இடிந்து போன உங்க வாழ்க்கைய, இடிந்து போன உங்க பலிபீடத்தை இன்னைக்கு கட்டி எழுப்ப கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறான். அன்றைக்கு எலியா கட்டினது போல இன்னைக்கு கர்த்தர் அடியான் மூலமாக உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். பலிபீடம் இடிந்த பலிபீடத்தை திரும்ப கட்ட அழைக்கிறார். தகர்க்கப்பட்ட உங்க பலிபீடத்தை, உங்க பரிசுத்த வாழ்க்கையை திரும்ப ஒரு விசை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். சோர்ந்து போய் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் விட்டு தூரமாய் போன தேவ மனுஷனே, நீங்க கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ இடிக்கப்பட்டு இருக்கலாம், தரைமட்டமாக்கப்பட்டு இருக்கலாம், ஆனா நீ கர்த்தருடைய பலிபீடம். அதனால கர்த்தர் உனக்கு எலியாவை அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் உனக்கு எலியாவை அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் எலியா மூலமாக, ஊழியக்காரன் மூலமாக இன்னைக்கு இடிக்கப்பட்ட உன் வாழ்க்கை திரும்ப கட்டும்படியாக கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். உன்னை ஒப்பு கொடுப்பாயா என் மகனே? உன்னை ஒப்பு கொடுப்பாயா என் மகனே? உன்னை ஒப்பு கொடுப்பாயா? நீ ஒப்பு கொடுத்தா இன்னைக்கு நீ தான் இஸ்ரவேலன், நீ தான் பலிபீடம். கர்த்தருடைய அக்கினி உன்மேலதான் இறங்க விரும்புது. உன்னைதான் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறான். அக்கினினாலே உத்தரவு அருளுகிற தேவனே தேவன் என்ற வார்த்தைப்படியா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அக்கினி மதிலா இருக்க போகிறார். உனக்குள்ள அக்கினி பற்றி எரியணுமே. அக்கினி இருக்கா யோசித்து பார். அக்கினி உனக்குள்ள இருக்கா யோசித்து பார். இல்லைன்னா நீ தகர்க்கப்பட்டிருக்க. பரிசுத்த ஆவி உனக்குள்ள இல்ல, அபிஷேகம் உனக்குள்ள இல்லைன்னா நீ தகர்க்கப்பட்டு இருக்கிற. வாயை திறந்தாலே அபிஷேகம் வரணும். அந்நிய பாஷையில தேவனோடு பேசணும். அந்த அனுபவமே வரல, தேவ பிரசன்னத்தை உணர முடியலன்னா உன் பலிபீடம் இடிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கவனி, இன்னைக்கு திரும்பி பார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எலியாவை போல கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு செவி கொடு. இந்த வருஷம் தொடக்கத்திலிருந்து கீழ்ப்படிய ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னை திரும்ப கட்டுவா. கர்த்தர் திரும்ப கட்டுவா. திரும்ப நீ பலிபீடமாய் மாறுவாய். திரும்ப உனக்கு பேர் ஸ்தாபிக்கப்படும். திரும்ப பரலோகத்திலிருந்து அக்கினி உன்மேல இறங்கும். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவார். உன் வாயை பரிசுத்தப்படுத்தும் அந்த அக்கினி. உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும் அந்த அக்கினி. உன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும். உன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும். ஏசப்பாட வருகிற முழுமையாக அப்படியே குடும்பமாக பரிசுத்த கூட்டமாக பரலோக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? பவுலின் கையினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். என் மகனே, நீதான் அந்த பவுல். அந்த பவுல் யாரு? அந்த பலிபீடம் யாரு? நீதானே, நீதானே என் சகோதரனே, நீதானே என் சகோதரி, நீதானே. இந்த பலிபீடத்திலிருந்து அக்கினி வெளிப்பட்டா வியாதி சுகமாகணுமே.
ஏன் வியாதி சுகமாகல? இன்னும் ஏன் ஜனங்க வியாதியோட போராடிட்டு இருக்காங்க? ஏன் பொல்லாத ஆவி அநேக ஜனங்களை ஆட்டி படைத்துக்கிட்டு இருக்கு? ஏன்னா எனக்குள்ள பலிபீடத்துல அக்கினி இல்ல, இயேசுன்ற அக்கினி இல்ல. அதனால ஜனங்க இன்னைக்கு நிறைய வியாதியில கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் பொல்லாத ஆவினால கஷ்டப்படுறாங்க. என் குடும்பம் கூட சில நேரம் கஷ்டப்படுது. காரணம் என்ன? எனக்குள்ள அக்கினி இல்ல. அதனால சத்துருவுக்கு நல்லா தெரியுது, இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஏசப்பா இவங்கிட்ட இல்ல. அதனால இவன் தோத்து போயிட்டான். இவன் பலிபீடம் இடிக்கப்பட்டிருக்கு. அதனால இவனை வியாதியில தொடலாம், இவனை போராட்டத்தை தொடலாம், இவனுக்கு கடன் பிரச்சனை கொடுக்கலாம், இவனுக்கு கட்டுகளை கொடுக்கலாம் சொல்லி உன்னை கட்டி வைக்கிறான். இன்னைக்கு கட்டு உடையணுமா? உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணுமா? உன் வீட்டை விட்டு சாபம்லாம் நீங்கணுமா? நீங்க கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அக்கினியை கேளு, பரிசுத்த ஆவியின் அக்கினியை கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இன்னைக்கு நீ கேட்க கேட்க கர்த்தர் பலிபீடமாகிய பவுலை கொண்டு கர்த்தர் எப்படி விசேஷித்த அற்புதங்களை செய்தாரோ உன்னை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்வான். நீ ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாகும், ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவாங்க, விசுவாசின் கிரியைகள் அழிக்கப்படும், தேவநாமம் உன் மூலமாய் மகிமைப்படும். ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? உன் வீட்டுல பிரசன்னம் இருக்கா? என்ன இருக்கு? தேவ பிரசன்னம் இருக்கா? என்ன பிரசன்னம் இருக்கு? சண்டையின் பிரசன்னம் இருக்கா? தேவ பிரசன்னம் இருக்கா? துதியின் பிரசன்னம் இருக்கா? துதி ஆராதனையின் பிரசன்னம் இருக்கா? இல்ல முறுமுறுப்பின் பிரசன்னம் இருக்கா? இல்ல எரிச்சலின் ஆவி உன் வீட்டுல கிரியை செய்தா? காரணம் என்ன? காரணம் என்ன? எனக்குள்ள பரிசுத்த ஆவி இல்ல, அதனால அது நிரப்ப மாட்டேங்குது. என் பலிபீடத்துல அக்கினி எரியல, அதனால இன்னைக்கு என் வீட்டுல முறுமுறுப்பு பற்றி எரியுது. எரிய வேண்டிய அக்கினி அதுவா? முறுமுறுப்பு எரியணுமா? கோபம் எரியணுமா? இல்ல பரிசுத்த ஆவியானவர் எரியணுமா? என் அன்பு தேவ பிள்ளை, கொஞ்சம் ஒப்புக்கொடு, கொஞ்சம் ஒப்புக்கொடு, கொஞ்சம் உன்னை ஒப்புக்கொடு. நீங்க கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் உன்னோடு கூட வல்லமையா பேசி இருக்கிறார். உனக்கு நல்லா தெரியும் இந்த வார்த்தை உன்னோடு தான் பேசி இருக்கு. சகோதரனே, அது உனக்கான வார்த்தை. சகோதரி, அது உனக்கான வார்த்தை. இன்னிலிருந்து கர்த்தர் உங்களுக்குள்ள அக்கினியாய் வாசம் பண்ண ஒப்புக்கொடுங்க. கேளுங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க. என் குடும்பத்துக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க. கேளுங்க, கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுகிறான். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். நீதான் கர்த்தருடைய வல்லமையின் பாத்திரம், மகிமையின் பாத்திரம். கர்த்தர் உன்னை வல்லமையான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறான். கர்த்தர் உன்னை அஸ்திராயுதமாக, தண்டாயுதமாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறான். நீதான் கர்த்தருடைய போர் ஆயுதம், நீதான் கர்த்தருடைய கேடயம், நீதான் கர்த்தருடைய பட்டயம். ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? எல்லாம் பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. இன்னைக்கு பேசலாம், எப்ப பேச போறீங்க? இப்ப இடம் கொடுக்கலாம், எப்ப இடம் கொடுக்க போறீங்க? இன்னும் தாமதம் வேணுமா? இன்னும் உங்க பலிபீடம் இடிக்கப்படணுமா? வேணாம், கட்டப்படுங்க, கட்டப்படுங்க. இன்னைக்கு முதல் நாளே கட்டப்படட்டும். உங்க பலிபீடம் கட்டப்படட்டும். என் சகோதரனை கட்டப்படட்டும். போதும், போதும். இடிஞ்சு போன உன் வாழ்க்கை போதும். கண்ணீர் விட்டது நீ போதும். கவலையோடு இருந்தது போதும். துக்கத்தோடு இருந்தது போதும். இந்த வருஷம் உனக்கு எல்லாம் இழந்ததெல்லாம் திருப்பி கொள்ளுகிற ஒரு ஆண்டு, இழந்ததெல்லாம் திருப்பி கொள்ளுகிற ஆண்டு, இழந்ததெல்லாம் உனக்கு கொடுக்கப்படுகிற ஆண்டு. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை நோக்கி பேசுங்க. இது உங்களுக்கு அவருக்கான நேரம். என் சகோதரனே, சகோதரிய பிள்ளைகளே, இது உங்களுக்கு அவருக்கான ஒரு நேரம். ஒப்பு கொடுப்போமா? Thank you, Jesus.